Good morning, student. Next topic, meaning of rural development. What is rural development? It is overall improvement in the economy, social well-being of villagers and institutional and physical environment in which they live. Rural development means the rural peoples living in society and their well-being and their living situation, all these things should be developed totally. Then it is called rural development. According to World Bank report, rural development is a strategy designed to improve the economic and social life of a specific group of people, especially rural poor. வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ரூரல் டெவலப்மெண்ட் இஸ் நத்திங் பட் ரூரல் பீப்புள்ஸ் அவங்களுடைய எக்கனாமிக் சோசியல் லைஃப் அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து டெவலப்மெண்ட் சைஸில் சேஞ்ச் பண்ணுறது. இன் ஷார்ட், the rural development is a process of improving the rural areas, rural people and rural village. Then it is called rural development. What are the needs for rural development? Why we have to develop rural areas? Like that we are going to discuss here. Rural development is a very urgent in the context of overall growth and development of Indian economy due to the following reasons. இந்தியன் எக்கானமி டெவலப் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிகிட்ருக்குறோம். அதுக்கு என்ன செஞ்சுருக்கணும், வில்லேஜும் சேர்ந்து டெவலப் ஆகிருந்தால் தான் அது டெவலப்மெண்ட், இந்தியன் எக்கானமி வாஸ் டெவலப்டு அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன ரீசன் சொல்கிறான்னு பாரு, ஏன் டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு. A major share of population lives in rural areas. அப்போ அவங்க டெவலப் ஆனால் தான் ஒட்டுமொத்த இந்தியாவே என்னவா இருக்கும், டெவலப் ஆகிருக்கும். And their development and contributions are very much supportive for nation building activities. India cannot be developed by retaining rural as a backward. வில்லேஜ் டெவலப் ஆகாமல் இந்தியா டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு we can't say. Then the rural economy support the urban sector. என்னென்னலாம் சப்ளை பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங் வாட்டர், மில்க், ஃபுட் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே வில்லேஜ் சைட்லேருந்து தான் இந்த எக்கானமி டவுன் சிட்டிஸ்க்கெலாம் வரும். ஸோ வில்லேஜ் டெவலப் ஆகிருந்தால் தான் ஒட்டுமொத்த எக்கானமி டெவலப் ஆகிருக்கும். Hence the backwardness of a rural sector would be a major impediment to the overall progress of a country. அப்படி வில்லேஜ் வந்து டெவலப் ஆகலைன்னா அது வந்து ஒட்டுமொத்த எக்கானமி டெவலப் ஆகிறதுக்கான தடையாயிரும். Improvement in education, health and sanitation in villages can help avoid many urban problems. வில்லேஜில் சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டான்னு, எல்லா ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணிட்டான்னா அர்பன் சிட்டிஸில் சில ப்ராப்ளத்தை வந்து அவாய்ட் பண்ணலாம். எதுன்னு பார்க்கலாமா? பெக்கிங், ரேக் பிக்கிங், ரோட் சைட் ஸ்லம்மிங், பிச்சை இருக்கிறது, இந்த குப்பை பொறுக்கிறது, ரோட்டோரத்தில் குடியிடுறாங்களே, அந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் என்ன செய்யலாம், அவாய்ட் பண்ணலாம் எங்கே, அர்பன் ஏரியாஸில். இஃப் வி ப்ரொவைட் education, health, sanitation facilities in villages, we can avoid these such problems in urban areas. So that we have to develop village areas. And development of agriculture and allied activities are necessary for providing gainful employment in rural areas and improving overall food production. அக்ரிகல்ச்சர் அதோடு சேர்ந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், அதெல்லாம் டெவலப் பண்ணிவிட்டு அதில் ப்ராஃபிட் வர மாதிரி பண்ணியிருந்தோன்னா எல்லா ப்ராஃபிட் தர எம்ப்ளாய்மெண்ட் அண்டு டோட்டல் ஃபுட் ப்ரொடக்ஷன் எல்லாம் என்ன செய்யலாம், இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஈவில்ஸ் ஆஃப் பிரைன் ட்ரெயின் அண்ட் ரூரல் அர்பன் மைக்ரேஷன் கேன் பி ரெடியூஸ்ட் இஃப் ரூரல் ஏரியாஸ் ஆர் டெவலப்டு. நம்ம வில்லேஜ் செக்டர்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டோன்னா எம்ப்ளாய்மெண்ட்டை தேடி வெளியில் வராங்க இல்லையா, அர்பனுக்கு வராங்க இல்லையா, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் என்ன செய்யலாம், அவாய்ட் பண்ணலாம். ரூரல்லேருந்து அர்பனுக்கு மைக்ரேட் ஆகிறதெல்லாம் என்ன செய்யலாம், ஸ்டாப் பண்ணலாம். அண்ட் இன் ஆர்டர் டு பெட்டர் யூட்டிலைஸ் அன்யூஸ்டு அண்ட் அண்டர் யூட்டிலைஸ் ரிசோர்ஸ், there is a need to develop a rural economy. ரூரல் எக்கானமி டெவலப் பண்ணுற மூலமா அங்கே யூஸ் பண்ணாமல் இருக்கிற ரிசோர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி பாதி மட்டும் யூஸ் பண்ண ரிசோர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபுல்லி யூட்டிலைஸ் பண்ணலாம்.
and rural development, and it should be minimize the gap between rural and urban areas in terms of provision of infrastructure facilities. அர்பனில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குல்ல, such facilities should be provided to rural areas, then the gap between rural and urban will be reduced. It was called a pura by former president Abdul Kalam. அப்துல் கலாம் வந்து இதை புரா அப்படின்ற ஸ்கீமில் சொல்லியிருந்தார். என்னென்ன, ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அமெனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ், அதான் புறான்றது. அர்பனில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரூரல் ஏரியாவிலையும் இருக்கணும் அப்படின்றது அவரோட ஆசை. அண்ட் இந்த எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, வெல்பீயிங்லாம் சொல்லியிருக்கோம்ல, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். அதையெல்லாம் நம்ம டெவலப் பண்ணது தான் ஒட்டுமொத்த எக்கானமியோட இண்டிகேட்டர், எக்கனாமிக் இண்டிகேட்டர் வந்து நல்ல லெவலில் இருக்குது. In order to improve the nation's status in global arena in terms of economic indicators like HDI, WEI, GDI, PQLI, GNHI should be given due attention. இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் நம்ம டெவலப் பண்ணுறது மூலமாக வேர்ல்டு லெவலில் இந்தியன் ஸ்டேட்டஸ் என்ன செஞ்சிடலான்னா இம்ப்ரூவ் பண்ணலாம். These are the need for improve the rural economy. Problems of rural economy. The rural areas are facing number of problems relating to people, agriculture, infrastructure, economy, society and culture, leadership and administration problems faced by rural economy. The problems of rural economy are discussed below. People related problem. அங்கே இருக்க வில்லேஜ் பீப்புள் வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்தானா, the individuals and their standard of living consist of illiteracy, படிக்காதவங்களாக இருப்பாங்க, lack of technical know-how, எந்த டெக்னாலஜி பற்றியும் நாலேஜ் இல்லாமல் இருக்கும், and low level of confidence, dependence on sentiments and beliefs, பழைய பழக்க வழக்க நம்பிக்கையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கை அதுலேயே தான் இருப்பாங்க. அந்த சூப்பர்சிஷன்ஸ், மூட நம்பிக்கைகள் இருக்குல்ல, இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் தான் அந்த ரூரல் பீப்புள் இருப்பாங்க. இது வந்து அவங்களோட ப்ராப்ளம். இதிலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டாங்கன்னா தேவே டெவலப்டு. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் பை த பீப்புள் தோஸ் ஹூ ஆர் டிபெண்டிங் ஆன் அக்ரிகல்ச்சர்னு பார்த்தோன்னா, லேக் ஆஃப் எக்ஸ்பெக்டட் அவேர்னஸ், நாலேஜ், ஸ்கில் அண்ட் ஆட்டிடியூட். மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறது, டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது, இது மாதிரிலாம் எதுவுமே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு என்ன செஞ்சிட்ருப்பாங்கன்னா அவுடேட்டட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, பழைய மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் அன்அவைலபிலிட்டி ஆஃப் இன்புட்ஸ், அவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக நியூ டெக்னாலஜி, நியூ இன்புட்ஸ் எல்லாம் என்ன செய்யாது, கிடைக்காம போயிருக்கும். எல்லாமே ஹை லெவலில் காஸ்ட் வந்து ஹையாக இருக்கும். அண்ட் புவர் மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ், ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, கோடவுன் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, இது மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு சிக்கலாக இருக்கும். அண்ட் இன்சஃபிஷியன்ட் எக்ஸ்டென்ஷன் ஸ்டாஃப் அண்ட் சர்வீசஸ், அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு அந்த நாலேஜ் இதெல்லாம் டீச் பண்ணுறதுக்கான பீப்புள் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. அண்ட் மல்டி டைமென்ஷனல் டாஸ்க் அண்ட் டு எக்ஸ்டெண்ட் பர்சனல், நிறைய டேலண்டட் மல்டி டேலண்டட் பர்சன்ஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஸ்மால் சைஸ் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங், லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் கம்மியாக இருக்கும். சப்டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங், இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு அப்பாவுக்கு வந்து 4 பசங்க 5 ஏக்கர் இருக்குன்னா திரும்ப பிரிக்கும்போது 1.25 ஏக்கராக பிரிப்பாங்க. அந்த அப்பாக்களுக்கு 2 குழந்தை வரும்போது அந்த 1.25 ஏக்கர் 75 சென்ட் அது மாதிரி பிரிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ லேண்ட் என்ன வேணும், ஃப்ராக்மெண்டேஷன் குட்டி குட்டியாக மாறிடுது. அதில் வந்து ஃபார்ம் டெக்னாலஜி, அட்வான்ஸ்டு மிஷின்ஸ் எல்லாம் என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு ஒர்க் அண்ட் ஸ்டே இன் ரூரல் ஏரியாஸ், ப்ரிமிட்டிவ் டெக்னாலஜி அண்ட் லோ அடாப்ஷன் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜிஸ், பழைய மெத்தட்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நியூ டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும் அவங்களுக்கு. அண்ட் ரெடியூஸ் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் அ ரோல் ஆஃப் ஃபார்மர் இன் ஃபிக்ஸிங் த ப்ரைஸஸ் ஃபார் தயர் ஓன் ப்ராடக்ட்ஸ். இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு அவங்களே ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் பாவம் இந்த ஃபார்மர்ஸோட தலையெழுத்து மட்டும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு
அந்த இடையில இருக்க புரோக்கர்ஸ், ஏஜென்ட்ஸ் அவங்க தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்களால என்ன செய்ய முடியல, திரும்ப அவங்களுக்கு லாஸ் வந்துச்சுன்னா ரீட்டைன் பண்ண முடியாத சிச்சுவேஷன். தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் அண்ட் ஃபேஸ்டு பை அக்ரிகல்ச்சர் பீப்புள். These are the problems faced by rural economy. Infrastructural related problems. அர்பனில் இருக்கிற அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வில்லேஜ் லெவலில் போதுமான அளவு இல்லைன்னு நினைக்கும். The poor infrastructure facilities like water, electricity, transport, education institutions, communication, health, employment, storage facility, banking and insurance are found in rural areas are very poor. அர்பனில் இருக்கிற அந்த அளவுக்கு பெரிய ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே இல்லை. அண்ட் எக்கனாமிக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். த எக்கனாமிக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ரூரல் ஏரியாஸ் ஆர் inability to adopt a high cost technology. மாடர்ன் டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களால அடாப்ட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அவங்க அஃபோர்ட் பண்ண முடியாது. இன்புட்ஸோட காஸ்ட் வந்து ஹை லெவல். ஃபர்டிலைசர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் சப்சிடிஸ் கொடுத்துருந்தாங்க, இப்போல்லாம் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்டர் ப்ரிவிலேஜ் ரூரல் இண்டஸ்ட்ரீஸ், ரொம்ப முக்கியத்துவம் இல்லாத இண்டஸ்ட்ரீஸ் தான் வில்லேஜில் இருக்கும். லோ இன்கம், இன்டப்டர்னஸ், கடன்லேயே மூழ்கி இருப்பாங்க. அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ இன்இக்வாலிட்டி இன் லேண்ட் ஹோல்டிங்ஸ் அண்டு அசட்ஸ். ஒரு சில ஃபியூ ஹேண்ட்ஸ், அந்த பண்ணையார்கள் அந்த மாதிரி ஜமீன்தார்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட மட்டும்தான் நிறைய சொத்துக்கள் இருக்கும், மற்றவங்களும் அவங்ககிட்ட அடிமையாக வேலை செய்கிறவங்களாக தான் இருப்பாங்க. அண்டு இன்ஃபர்டைல் ஏரியாஸ், லேண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை லேண்டாக இருக்கும். அப்படியே ஃபர்டைல் லேண்டாக இருந்தாலும் அந்த பெஸ்டிசைட் ஃபர்டிலைசர்லாம் அப்ளை பண்ணி அதோட ஃபர்டிலிட்டி கண்டென்ட் வந்து குறைஞ்சி போயிருக்கும். A few absentee landlords own large area and they do not evince greater interest in improving the performance of agriculture. ஒரு சிலர் கையில் மட்டும்தான் நிறைய லேண்ட் இருக்கும். இந்த சொத்துக்களில் இருக்கிற பிரச்சனை வந்து வில்லேஜ் லெவலில் காமனாக இருக்கும். அண்ட் லீடர்ஷிப் ரிலேட்டட் ப்ராப்ளம். வில்லேஜ் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த லீடர்ஷிப் ரிலேட்டடான ப்ராப்ளம் வந்து ஹை லெவலில் இருக்கும், நீயா நானா அப்படின்ட்டு. அண்ட் தகுதியே இல்லாதவங்க அண்ட் inactive persons. The leadership among the hands of inactive and incompetent people, self-interest of leaders, biased political will, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் இருக்கிற அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிற லீடர்ஸ் தான் அங்கே இருப்பாங்க. லெஸ் பார்கெனிங் பவர் அண்ட் நெகேஷன். நெகட்டிவ் திங்க் இருக்கிற அந்த ஸ்கில் வந்து கம்மியாக இருக்கிறவங்க, டாமினன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் லீடர்ஸ். வில்லேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அரசியல் தலைவர்களோட தலையீடு வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி லீடர்ஷிப் ப்ராப்ளம் வந்து ஹை லெவலில் இருக்கிறதுனால அந்த வில்லேஜ் பீப்புளை டெவலப் பண்ணி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டட் ரிலேட்டட் ப்ராப்ளம். ரூரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ், அரசியல் தலையீடு, லேக் ஆஃப் மோட்டிவேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட், லோ வேஜஸ் இன் வில்லேஜஸ், improper utilization of budget, absence of monitoring and implementation of rural development programs. இதெல்லாமே வில்லேஜ் லெவலில் அதிகமாக இருக்கிற ப்ராப்ளம். இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய அந்த பாவர்ட்டி எலிமினேட் பண்ணுறதுக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட்டை எராடிகேட் பண்ணுறதுக்கு நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லான ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கான பெனிஃபிட் வந்து அந்த புவர் பீப்புளுக்கு போய் சேர்றது கிடையாது. ஏன்னா இடையில இருக்கிற அந்த மிடில்மேன்ஸ், அந்த ஆஃபீஸர்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்கன்னா கொள்ளையடிச்சிட்றாங்க, அவங்களுக்கு போய் சேர்றது கிடையாது. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் இருக்க ப்ராப்ளம்ஸ். தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை ரூரல் எக்கானமி.